கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்குன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். தேவனுடைய வசனம் தெளிவாக திட்டமாய் சொல்கிறது, ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். உனக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வார்த்தையின் பிரகாரமாக தேவன் நமக்கென்று திறந்திருக்கிற வாசலை யாராலும் தடுக்கவோ தடை செய்யவோ பூட்ட முடியாது. காரணம், நாம் யார் என்றால் தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய கிரிகளை அறிகின்ற தேவனாக நம் தேவன் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நாம் நேற்று பார்த்த வண்ணமாக நீ என் நாமத்தை மறுதலியாமல், முதலாவதாக நம் கிரிகள் தேவனுக்கு உகந்ததாக பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக கொஞ்சமான காரியமாக இருந்தாலும் கூட தேவ சமூகத்தில் தாகத்தோடு எதையும் செய்யும்படியாக நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக அவர் நாமத்தை கடைசி வரைக்கும் மறுதலியாமல் தேவனுக்கென்று சாட்சியாக இருக்க வேண்டும். நான்காவதாக இந்த நாளிலே பார்க்கிறோம், நீ என் வசனத்தை கை கொண்டபடியினால், ஆம், நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத வசனங்களை படிப்பதல்ல, கேட்பதல்ல, நாம் இதை கை கொள்ள வேண்டும். இதை குறித்து ஆண்டவர் மத்தேயுவில் சொல்லப்படுகிறதை பார்க்கும்போது லூக்கா 8:17 சொல்லப்படுகிறது, நல்ல இடத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய இருதயமானது உண்மையும் நன்மையுமாயிருந்து வசனத்தை காத்து கொள்கின்ற போது, நம் வாழ்க்கையிலே பொறுமையோடு இருக்கின்ற போது அவருடைய சமூகத்தில் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையாகவே நம் வாழ்க்கையிலே வசனத்தை நம் வாழ்க்கையில் கை கொள்ள பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், வசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதை கை கொள்ள நம் வாழ்க்கையிலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். கடினமான வார்த்தைகள் இருக்கும், ஆனாலும் கூட கை கொள்ள நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு கடினமான ஒரு பொருளை சுமக்க நாம் கொடுக்க மாட்டோம். அந்த பிள்ளைகள் சுமக்கின்ற அளவுக்கான ஒரு பொருளை கொடுப்போம். அதுபோல வேத வசனமெல்லாம் நம் வாழ்க்கையிலே நடைமுறையிலே செயல்படுத்தத்தக்கதான ஒரு வார்த்தையாக வசனம் இருக்கின்றபடியினாலே நாம் கை கொள்ள ஒப்புக் கொடுப்போம். தேவன் நிச்சயமாய் நமக்கென்று திறந்திருக்கிற வாசலை ஒருவராலும் பூட்டாதபடிக்கு அற்புதங்களை செய்ய இன்றைக்கும் தேவன் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சொத்த பசும்பும் தெளித்திடுதே. நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சொத்த பசும்பும் தெளித்திடுதே. இதயம் மகளும் கண்டம் தெரியும், இருந்த ஆத்மா உயிரடையும். இதயம் மகளும் கண்டம் தெரியும், இருந்த ஆத்மா உயிரடையும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தகம் போகும் பாதையும் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். அவருடைய வசனத்தை கை கொள்ளும்படியாக நம் வாழ்க்கையிலே ஜீவிக்க நம்ம ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்குன்பாக வைத்திருக்கிறேன் என்று உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்வாலை முறித்து அந்த காலத்திருக்கிற பொக்கிஷங்களை கொடுக்கிற ஆண்டவரே, தேவனாய் எங்கள் தேவன் இருப்பதற்காக சோத்திரம். திறந்திருக்கிற இந்த வாசலுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதன் மூலமாக நன்மைகளை கொடுக்க போவதற்காக, அற்புதங்களை செய்ய போவதற்காக, வழிகளை ஆண்டவர்களுக்கென்று நன்மையாக வாய்க்கப்பட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.